நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எந்த தலைப்பை பற்றி என்றால் சூரியன் மற்றும் சந்திர கிரகத்தை பற்றி. முதல்ல நாம் சூரிய கிரகத்தையும் சந்திர கிரகத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் இதுவும் நான் இன்று கூறப்போகும் கருத்தும் சூரியனையும் சந்திரனையும் சூரிய கிரகத்தையும் சந்திர கிரகத்தையும் குறிப்பதே ஆகும். அதாவது நம்முடைய உடலானது சந்திரனையும் உள்ளமானது சூரியனையும் குறிக்கும். அப்போது இந்த உள்ளத்தையும் உடலையும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல கொள்கைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு சூரியன் என்ற உள்ளமும் சந்திரன் என்ற உடலும் நன்றாக இயங்கும். அவை யாதென்றால், நாம் உண்ணும் உணவு சத்துள்ளதாகவும் சாந்த குணத்தை உண்டாக்குவதாகவும் இருக்க வேண்டும். உடல்நிலை சீராக வைத்து கொண்டால் உள்ளமும் உற்சாகத்துடன் திகழும். அதேபோல் மாலையில் விளக்கேற்றுவதற்கு முன்பே இரவு உணவை முடித்து விடுவது நல்லது. இதனால் உணவு சீக்கிரம் ஜெரித்துவிடும். அதேபோல் முன் இரவில் தூங்குவதற்கு தயாராகிவிடலாம். அது மட்டுமல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் கண் விழிக்கவும் செய்யலாம். அதேபோல் தியானம் செய்யவும் வசதியாக இருக்கும். மேலும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற விரும்பினால் பழவகை உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிழங்கு வகைகளும் சிறப்பானவையே. மேலும் தினமும் காலை 4 மணியிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை தியானம், ஜபம் ஆகிய வழிபாட்டு முறைகளை வீட்டிலேயே மேற்கொள்ளுபவர்களுக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதுபோலவே விளையாட்டு பேச்சில் ஈடுபட்டாலும், அதாவது விளையாட்டு மற்றும் பல வகை நல்ல பேச்சுக்களில் ஈடுபட்டாலும் தண்ணீர் சுமந்து வரும் பெண்ணின் கவனம் குடத்தில் இருப்பது போல உலக வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் கடவுளின் மீது மனம் லயித்திருப்பவனே ஞானி. அது மட்டுமல்லாமல் ஞான மார்க்கத்தில் லட்சியத்தை அடைய விரும்புபவர்கள் குருவின் துணையை ஏற்க வேண்டும். அதற்கு தகுதியான ஒருவரை குருவாக தேர்ந்தெடுப்பதும் அவசியம். அதுபோலவே கண்ணில் கண்டவரிடம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கேட்க முடியாது. ஆளுக்கொன்றை சொல்ல குழப்பந்தான் மிஞ்சும். அதனால் ஒரே குரு ஒரே மார்க்கம் என்று நிலையாக இருப்பது நல்லது. இது ஒரு சில அடிப்படை கருத்துக்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படை கருத்துக்களை நம் வாழ்வில் நாம் தினமும் கடைபிடித்து வர வர நிச்சயம் நம்முடைய உள்ளமும் உடலும், உள்ளம் என்பது லக்னத்தையும் குறிக்கும், அதேபோல் சூரியனை குறிக்கும். உடல் என்பது சந்திரனை குறிக்கும். எனவே சூரியனும் சந்திரனும் அதாவது நம்முடைய உடலும் உள்ளமும் நன்றாக இயங்க நிச்சயம் நாம் ஏதாவது நல்ல கொள்கைகள் வாழ்க்கையில் வைத்திருந்தால் அந்த இலக்கை நம்மால் நிச்சயம் அடைய முடியும், நன்மையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.